வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கோவில் கும்பாபிஷேகத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க மாமாவோட கழுத்துல இருக்கிற மாலைய கலட்ட சொல்றாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி சந்தேகப்பட்டு நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒண்ணு இல்லத்த, இந்த மாலை ரொம்ப பழசா இருக்கு, அதனாலதான் வேற மாலைய மாத்தணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது. மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, என்னங்க, மாப்பிள்ளை தான் சொல்றாருல்ல, அந்த மாலைய கழட்டிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்கிற மாலையை கழட்டி ஓரமா வைக்க, ஹீரோ வேற மாலைய அவரோட மாமாவோட கழுத்துல போடுறாங்க. அப்புறம் ஹீரோ அந்த மாலையை எடுத்துக்கிட்டு வெளியில வராரு. கௌசல்யா நேரா ஹீரோவை பார்த்து, சார், இத ஸ்டாப் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன், எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில அந்த ஆபத்தான பொருள் உள்ள மாலையை கொடுக்குறாங்க. கௌசல்யா அந்த மாலையை எடுத்துட்டு போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் நிம்மதியாகுது. அப்போ காளியம்மா நேரா ஹீரோவுக்கு போன் பண்ணி, என்னப்பா, உன் அத்தைக்காரி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னேன், ஆனா நீ இன்னும் உண்மையை சொல்லாம ரொம்ப ஜாலியா கோவில்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க போற, அப்போ உன் குடும்பத்தை பத்தியும் ஊர் மக்களை பத்தியும் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா இப்போதைக்கு சொல்றேன், நீ வச்ச அந்த ஆபத்தான பொருளை நான் கண்டுபிடிச்சு தூக்கி வீசிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, டேய் என்னடா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாருக்கிட்ட வச்சிருக்கேன்னு உனக்கே புரியல, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்றாரு. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்போ அந்த மாலையை அவன் கண்டுபிடிச்சிட்டானோ, சரி நம்ம மருமகளுக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு நேரா வில்லிக்கு போன் பண்றாங்க. கோவில்ல வில்லி அவங்க அக்கா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறதுனால போன் அடிக்குது. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா இருக்கா, முக்கியமான போன், இத போய் பேசிட்டு வரேன். அவங்களும் சரி அப்படின்னு சொன்னதோட அந்த சந்திரா வெளியில வராங்க போன் எடுத்துட்டு வந்து, சொல்லுங்க அத்த, என்ன ஆச்சு? ஏதோ பிளான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, என்ன பிளான் தான் பண்றீங்க? அதுக்கு அவங்க கேக்குறாங்க, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ராஜாவோட கழுத்துல இருக்கிற மாலைய இந்த டிரைவர் பையன் கயிட்னானா? வில்லி சொல்றாங்க, ஆமா கயிட்னா, ஏன் தாய் என்னாச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, மருமகளே, அதுலதான் ஆபத்தான பொருளை வச்சிருந்தேன், அந்த மாலையை அவன் கழட்டிட்டானா? வில்லி சொல்றாங்க, ஆமாத்த. அப்போ நம்ம பிளான் இந்த வாட்டியும் சொதப்பிருச்சா? போங்கத்த, இதுக்கப்புறம் நீங்க என்னதான் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கேட்க, காளியம்மா சொல்றாங்க, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் விருமன் இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆக்குறாரு. நம்ம என்ன பண்ணாலும் இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டவே முடியாது போலயே, எப்படியாவது ஒரு வகையில இவன் கும்பாபிஷேகத்தை நடத்திடுறான் அப்படின்னு அவரு டென்ஷனா இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த காளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவுக்கு போன் பண்ணி மறுபடியும் மிரட்டுறாங்க, நீ என்னதான் கண்டுபிடிச்சாலும் இன்னொரு இடத்துல நான் அந்த ஆபத்தான பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு கௌசல்யா வந்து தடுக்கிறாங்க, இங்க பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி வேற எந்த இடத்துலயுமே அந்த ஆபத்தான பொருள் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகாரிங்க எல்லாருமே வந்துட்டு செக் பண்ணிட்டாங்க, சோ நீங்க உண்மையை சொல்லாதீங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. பேசாப்புல அத்தை கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இது மாதிரி ஆஹ் உங்ககிட்ட அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னல, இப்ப சொல்றத உண்மையான அந்த சேதுபதியோட பேரன் யாரு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, அததான் நான் ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இப்பவே சொல்றேன்னு சொல்றீங்க, சொல்லுங்க மாப்பிள்ள, யார் அது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. மாப்பிள்ள, நீங்க சொல்றது பொய் அப்படின்னு தோணுது, கண்டிப்பா நீங்க அந்த பரமேஸ்வரியோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டீங்க மாப்பிள்ள,
அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லத்த, நான் சொல்றது உண்மைதான், நான் தான் சேதுபதியோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு நேரமும் உண்மைய சொல்லாம இப்ப மட்டும் உண்மைய சொல்லணும் அப்படின்னு எதுக்காக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இது மாதிரி மாமாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, அந்த காளியம்மனால எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவ ரொம்ப பெரிய பிளான் பண்ணிருக்கா. இதனால மாமா வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்க போறாரு. மாமாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரே வழி உங்ககிட்ட உண்மையை சொல்றதுதான். அதனாலதான் உண்மையை சொல்றேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? ஏன் புருஷனுக்கு அந்த காளியம்மானால ஆபத்தா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, அந்த காளியம்மா வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்துல ரொம்ப பெரிய ஆபத்து பொருளை வச்சிருக்கிறா. அதனால மாமாவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து வரப்போகுது. சோ மாமாவை காப்பாத்தியே ஆகணும். அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி ஊர் மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இத்தனை நாளும் மறைக்கப்பட்ட ஒரு உண்மைய என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில பார்க்க போனா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தோணுது. மாப்பிள்ளை, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த விதத்திலயும் ஒரே பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோ சொல்றாரு, அத்தை, என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கும் உங்க மேல கோவப்பட போறேன். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் யோசிப்பீங்க, நல்லது மட்டுமா நினைப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்குமே என் குடும்பத்துக்கு நீங்க துரோகம் நினைக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. நான் வந்துட்டு உங்க மேல கோவப்படுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா? அப்ப வில்லி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அக்கா, என்னக்கா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இவன் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான். அவன் மேல கோவப்பட்டு அவனை இந்த இடத்த விட்டு அனுப்பிட்டு கும்பாபிஷேகத்தை நிறுத்தாம நீ அவனுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. நம்ம எல்லாரையும் சேர்ந்து இவன் ஏமாத்திருக்கான். நம்ம வீட்டுக்குள்ள வந்து நீ பாட்டுக்கும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்த உண்மைய கொஞ்சம் கூட கவலையே இல்லாம மாப்பிள்ள சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு மேல தப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த காளியம்மா எப்படியாவது நம்ம எல்லாரையுமே காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவ இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கா. அதுவும் ஊர் மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. இந்த கும்பாபிஷேகம் முடியட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. என்ன இது, அக்காக்காரி கடைசியில இப்படி சொல்றாளே? எப்படியும் உண்மை தெரிஞ்சதோட கோவில் கும்பாபிஷேகத்தையே நிப்பாட்டிட்டு இவன் இனிமே என்னோட மருமகனே இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போவா அப்படின்னு பார்த்தா இப்படி வந்துட்டு ஆதரவா பேசுறாளே, இப்படி இவ ஆதரவா பேசுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து, என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, நீ இவ்வளவு சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்ட. அம்மாவோட இறப்புக்கு காரணமே அந்த குடும்பத்துல உள்ளவன் தான். அந்த குடும்பத்துல உள்ளவன ஒருத்தனை நீ உன் மருமகனா ஏத்துக்கிட்டியா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ள இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணிப்பாரு. என்னையே பல முறை காப்பாத்தி இருக்காரு, என் பொண்ணுங்களையும் பலமுறை காப்பாத்திருக்காரு. அப்படி இருக்கையில அவரை போயிட்டு நான் எப்படி கெட்டவரான்னு நினைப்பேன்? இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. இவர மாதிரி ஒரு மருமகன் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம நீ பேசி மருமகனை நீ தப்பா நினைக்க வச்சிடாத அப்படின்னு சொன்னதும் வில்லிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்புறமா ரொம்ப சூப்பரா வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம் முடியுது. முடிஞ்சதோட ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, வரீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கறிய பார்த்து, அக்கா, எங்கக்கா போற? நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல, நீ வர வேண்டாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல. அப்போ வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, அக்கா காரி நம்ம கிட்டயே சொல்லாம எங்கேயோ போறாளே அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லியும் அந்த ஹீரோவும் சேர்ந்து நேரா காளியம்மாளோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வில்லி நேரா அவங்க புருஷனை பாக்குறாங்க. அப்ப அவரு கேக்குறாரு, என்னாச்சு, இவன் அத்தனை பேருக்கு முன்னாடியும் உண்மைய சொன்னான், ஆனா ஈஸ்வரி கோவமே படாம முதுவா கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, எனக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியலங்க. இவ இவ்வளவு சுலபமா இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டா. அப்போ இவ கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்கவே இல்லை. இதை கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, ஆமா, எனக்குமே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு சுலபமா
ஈஸ்வரி ஏத்துப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, சரி அக்காக்காரி எங்கேயோ போயிருக்கா, எங்க போயிருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியல. அதுக்கு அவரு சொல்றாரு, எனக்குமே தெரியல அவ எங்க போயிருக்கா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை கூட்டிக்கிட்டு காளியம்மாளோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதோட ஹீரோ கேக்குறாரு, அத்தை இங்க எதுக்காக வந்திருக்கோம்? ஈஸ்வரி சொல்றாங்க, என் புருஷனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்க பார்த்தா இவளை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, ஏ காளியம்மா, உள்ளார என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியில வாடி அப்படின்னு. அப்போ காளியம்மாளுக்கு சத்தம் கேட்டதோட வெளியில வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா ஈஸ்வரியும் ஹீரோவும் நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஈஸ்வரி காளியம்மாளை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்க பார்த்திருப்ப, உன்னை சும்மா விடமாட்டாண்டி அப்படின்னு சொன்னதோட காளியம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே, இப்படி சத்தம் போடுறாளே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன உன்னோட விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆபத்தான பொருளை கோவில்ல வச்சு என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீ பிளான் பண்ணிருக்க. உன்னை இப்படியே சும்மா விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மால ஓங்கி இறங்கிறாங்க. காளியம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, என்ன என் அத்தைக்கு என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதோட என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தைய நீ இப்படி வேணாலும் பழி வாங்கலாம் அப்படின்னு நீ பிளான் பண்ணியல்ல. இங்க பாரு, அத்தைக்கு என்ன பத்தின உண்மை தெரியும். அத்தைக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சும் என் மேல எந்த வகையிலையும் கோவப்படாம என்ன வந்துட்டு மருமகனா ஏத்துக்கிட்டாங்க. அதையும் நீயே கேளு. ஈஸ்வரி நேரா காளியம்மாளை பார்த்து, இங்க பாரு, மாப்பிள்ளைய பத்தி உண்மை தெரிஞ்சதோட இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு நீ நினைச்சியா? இங்க பாரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் மாப்பிள்ள என்னதான் அந்த சேதுபதியோட பேரனா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு இவரு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. அவரு நினைச்சிருந்தா அப்படியெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆனா என் குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. இன்னைக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பாதி பேர் வந்து சேஃபா இருக்கிறதுக்கு காரணமே இவருதான். அப்படி இருக்கையில இவரை போயிட்டு நான் தப்பா நினைச்சு வீட்டை விட்டு துரத்துவனா? நீ ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்ட அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஈஸ்வரி நேரா காளியம்மாளை பார்த்து, இதுக்கப்புறம் என் குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாளை பார்த்து நம்ம ஈஸ்வரி பேசிட்டு வெளியில வராங்க. காளியம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அது எதுவுமே நடக்கவே இல்லையே. இந்த விஷயத்த பத்தி உடனே வந்துட்டு மருமக கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேரா அவங்க மருமகளுக்கு போன் பண்ண, அவங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தை என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அக்காக்காரி அந்த டிரைவரை பையில கூட்டிட்டு வந்து அவனுக்கு முன்னாடி என்ன ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டா. அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? தான் பெத்த தாயோட இறப்புக்கு காரணமான ஒரு குடும்பத்துல உள்ளவனே வீட்டுக்குள்ள வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான். அதையும் அவ பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லையே, என்ன நடக்குது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை எனக்கே ஒண்ணும் புரியல அத்தை, என்ன நடக்குது அப்படின்னு. அக்காக்காரி இப்படி எல்லாத்தையும் மறப்பா அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, உன் அக்காக்காரி இப்படி இருப்பா அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை நான் தான் சேதுபதியோட பேரு அப்படின்னு தெரிஞ்சும் எப்படித்தான் என் மேல கோவமே இல்லாம இருக்கீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க அந்த ஒரு விஷயத்துலதான் பொய் சொன்னீங்களே தவிர்த்து மத்த எந்த விஷயத்திலயும் நீங்க பொய் சொல்லல. என் குடும்பத்துக்கு பக்கபலமா இருந்தீங்க. என் குடும்பத்துக்கு வந்த எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தினீங்க. அப்படி எல்லாம் இருக்கையில உங்க மேல எப்படி மாப்பிள்ள எனக்கு வந்துட்டு கோவம் வரும்? நீங்க என்னைக்குமே வந்துட்டு ஒரு தப்பானவர் கிடையாது. என்னைக்குமே வந்துட்டு என் குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கையில பொசுக்குன்னு உங்க மேல கோவப்பட முடியுமா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஒரியா இருக்கு. அத்தை நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கையோட இருந்திருக்காங்களே அப்படின்னு. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சீன்லாம் நடக்காது. கண்டிப்பா நம்ம ஆஹ் ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோ மேல பயங்கரமா கோவம் படுவாங்க. சோ இந்த மாதிரி கதை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்ப வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.